அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தொண்டர்களின் குரலாக பொதுக்குழு ஒலித்தது என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு திமுக தொண்டர்களின் குரலாக ஒலித்ததென அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்களை பகிர்ந்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மதுரை நடைபெற்றக்கூடிய அந்த திமுகவுடைய பொதுக்குழுவினுடைய நிகழ்வு தொடர்பான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். தமிழக முதலமைச்சர் திமுகவுடைய தலைவராக வெளியிட்டக்கூடிய இந்த அறிக்கையில ஓரணியில் தமிழ்நாடு தொண்டர்களின் குரலாக ஒலித்த பொதுக்குழு என்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில திமுகவுடைய அந்த பொதுக்குழு மதுரை மாநகரில் நடைபெற்றது மற்றொரு சித்திரை திருவிழா போல நடந்ததாக முதலமைச்சர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கட்சியினுடைய வரலாற்றில் முத்திரை பதித்திருக்கிறது இந்த பொதுக்குழு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மதுரை வடக்கு மாவட்ட செயலராகவும் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி மதுரை மண்ணுக்கே உரிய கோலாகலத்துடன் பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தியதாகவும் பொதுக்குழுவா கழக மாநாடா என்று கேட்கும் அளவுக்கு பிரமிக்கத்தக்கும் வகையில் எழுச்சிமிக்க கொள்கை நிகழ்வாக நடத்தி காட்டிவிட்டார் என்று ஒரு புகழாரத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவருடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் துணி மறைப்பு கட்டி உண்மை நிலையை உலக தலைவர்கள் கண்ணிலிருந்து மறைக்கும் பாஜக மாடல் இதுவல்ல என்று மதுரையில முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்தப்பட்ட இருந்த இடத்துல அந்த இருக்கக்கூடிய கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் இருப்பதை முதலமைச்சர் கண்ணிலிருந்து மறைப்பதாக எதிர்க்கட்சியில் குற்றம் சாட்டிய அந்த துணி மறைப்பு விவகாரத்துக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கையில பதில் சொல்லியிருக்கிறார். துணி மறைப்பு கட்டி உண்மை நிலையை உலக தலைவர்களின் கண்களில் இருந்து மறைக்கக்கூடிய பாஜக மாடல் இதுவல்ல. துணி மறைப்பை அகற்றி மறைக்கப்படுவதை கண்டிருந்து உடனடியாக முழுமையான தீர்வு காண்பதற்கு வழி செய்யும் மாடல் என்பது பொதுமக்களுக்கு மட்டுமின்றி கட்சி விமர்சிப்பதையே முழு நேர பகுதி நேர தொழிலாக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் புரிந்திருக்கும் என்று இந்த அறிக்கையின் மூலமாக அதுக்கு பதில் தெரிவித்திருக்கிறார். மேலும் கட்சி ரத்த நாளங்களாக இருக்கும் இந்த உண்மை தொண்டர்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் கழகத்தின் இதயமான பொதுக்குழுவில் இடம்பெற்றுள்ள நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்று கட்சியினுடைய உறுப்பினர்கள் பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். மேலும் பொதுக்குழுவில் இடம்பெற்றுள்ள நிர்வாகிகள் இருக்கிறார் என்று புகழ்ந்து சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் இதயம் ரத்த நாளங்களும் எப்போதும் இணைந்து சீராக செயல்பட்டால்தான் கழகம் என்னும் உயிர் வழியோடு நீடித்திருக்கும் என்பதை எண்ணியபடியே பொதுக்குழு நடைபெற்ற உத்தங்குடி கலைஞர்களுக்கு வந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த பொதுக்குழுவுக்காக வரும்பொழுது இந்த பொதுக்குழுவே தொண்டர்களுடைய வலுதான் என்பதை முதலமைச்சர் இந்த பொதுக்குழுவை சொல்லியிருந்தார். அதனை குறிப்பிடும் வகையிலும் இந்த கருத்தை முதலமைச்சர் எடுத்து வைத்திருக்கிறார். இதுபோல் பல்வேறு கருத்துக்களை அவருடைய அறிக்கையில முதலமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய நேரங்களில் வரலாற்று சிறப்புமிக்க மதுரை பொதுக்குழுவுல கட்சி தொண்டர்களை உங்கள் குரலாக மண்டலத்திற்கு ஒருவர் என்ற முறையில் இளைய நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் தங்கள் கருத்துக்களை பொதுக்குழுவில் எடுத்து வைத்ததாகவும் பொதுக்குழு இதயம் என்றால் அதில் உடன்பிறப்புகளின் குரல் தான் இதய துடிப்பு என்று முதலமைச்சர் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு புகழாரத்தை கொடுத்திருக்கிறார். மேலும் இந்த துடிப்பின் ஓசை எப்படி இருக்கிறது என்பதை கட்சி தலைவர் என்ற முறையில் கவனமாக கேட்டுக்கொண்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மற்றொரு சந்திப்பையும் நடத்துவதற்காக முதல் திட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்திப்பை தொடங்க இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.